உளுந்தூர்பேட்டை மணிகுண்டு திடலில் நடைபெற்ற இரத்த தான முகாமில் 100க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் கலந்து கொண்டு ஆர்வத்துடன் இரத்த தானம் செய்தனர். சுதந்திர போராட்ட வீரர் மாவீரன் பகத்சிங் பிறந்தநாளை முன்னிட்டு கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை மணிகுண்டு திடலில் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தின் சார்பில் இரத்த தான முகாம் நடைபெற்றது. சங்கத்தின் மத்திய குழு உறுப்பினர் செல்வராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்த முகாமை உளுந்தூர்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மணிகண்ணன் தொடங்கி வைத்து பேசினார். தொடர்ந்து பேசிய உளுந்தூர்பேட்டை அரசு மருத்துவமனையின் தலைமை மருத்துவ அலுவலர் அன்புமணி இரத்த தானம் செய்வதன் அவசியம் குறித்தும், ஒரு யூனிட் ரத்தம் ஒரு உயிரை காப்பாற்ற எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதன் குறித்தும் விளக்க உரையாற்றினார். இதில் உளுந்தூர்பேட்டை அரசு மருத்துவமனையை சேர்ந்த மருத்துவ குழுவினர் கலந்து கொண்டு ஆர்வத்துடன் முகாமுக்கு வந்திருந்த 100க்கும் மேற்பட்ட இளைஞர்களிடம் இரத்த தானம் பெற்றனர். பொட்டாசியம் குறைவா, பொட்டாசியம் குளோரைடு போட முடியும். பைகார்பனேட் குறைவா, அதற்கும் அந்த சிறுவழியாக ஏற்றுகின்ற ஸ்டெரைன் இருக்கின்றது. இப்படி உடலில் தேவைப்படுகின்ற பொருட்களை எல்லாம் ஆய்வகங்களிலே, தொழிற்சாலைகளிலே நம்மால் உருவாக்கக்கூடிய அளவிற்கு இன்று விஞ்ஞானம் வளர்ந்துவிட்டது. ஒட்டி இணைத்து விட முடியும் உடைந்த எலும்பை, அந்த அளவிற்கு உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள் விஞ்ஞானிகள். ஆனால் செயற்கை ரத்தத்தை உருவாக்க முடியவில்லை. அவ்வளவு சிக்கலான ஒரு விஷயம் அது. செயற்கை ரத்தம் உருவாக்கப்படும் வரை மனித குலமானது மனித ரத்தத்தை தான் நாம் பயன்படுத்த வேண்டிய ஒரு சூழல் இருக்கின்றது. இது ஒரு மனிதனின் மீது இந்த சமூகம் என்ன விதமான பார்வையை வைத்திருக்கின்றது என்பதைத்தான் இந்த ரத்த கொடை முகாம், உறுதி கொடை முகாம் இங்கே நமக்கு சுட்டிக்காட்டுகின்றது.